வணக்கங்க. நான் உங்கள் தமிழ்ச்செல்வன் சினிமா மொழிக்காக உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். சினிமா மொழியில் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் இன்னிசை மிக்க குரலால் உலகெங்கும் வாழ்கிற தமிழர்களுக்கு உணர்ச்சியூட்டி தட்டி எழுப்பிய பெருமைக்குரியவர் தேனிசை செல்லப்பா அவர்கள். பாரதி, பாவேந்தர், காசி ஆனந்தன் ஆகியோரோட தமிழ் உணர்வு பாடல்களை அவர்களின் எத்தனை உணர்வுடன் பாடினார்களோ அதே உணர்வோட கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு கொண்டு சென்ற பெருமைக்கு உரியவர் தேனிசை செல்லப்பா. குறிப்பாக தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவான தனது இசைத்திறனை முழுமையாக ஒப்படைத்தவர் தேனிசை செல்லப்பா. அவர் விடுதலை புலிகளுடைய பாசறைகளிலும் உலகெங்கும் வாழ்கிற ஈழத்தமிழர் இல்லங்களிலும் சுருங்கக்கூறின் உணர்வுள்ள தமிழர்களின் இல்லங்கள் தோறும் இன்று வரை ஒலிக்கும் அவரது பாடல்கள் சாகாவரம் பெற்றவை. தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தேனிசை செல்லப்பா அவங்கள தமிழீழத்துக்கு அழைத்தவருடைய கரத்தால அவருக்கு பொற்பதக்கம் அளித்து பாராட்டினாரு. இந்த பெருமையை பெற்ற ஒரே ஒரு இசைக்கலைஞர் தேனிசை செல்லப்பா அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு விவரம் அறிந்தவங்க சொல்றாங்க. தன்னுடைய இசைத்திறன் முழுவதையும் தொழிலாக பயன்படுத்தாம தமிழ் மக்களை தட்டி எழுப்பும் தொண்டாக பயன்படுத்திய அவருடைய புகழ் என்னைக்கும் நின்று நிலவும் அப்படின்னு சொல்லி உலகத் தமிழர்களால் போற்றப்பட்டு இருக்காரு. இவ்வளவு பெருமைக்குரிய தேனிசை செல்லப்பா அவங்க ஏப்ரல் 28 அன்று இயற்கையோடு கலந்துட்டாரு. தமிழீழம் மட்டும் இல்லாம உலகெங்கும் உள்ள ஈழத்தமிழ் மக்கள் அவருக்கு உணர்வு பூர்வமாக அஞ்சலியும் வீர வணக்கமும் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில தேனிசை செல்லப்பா அவர்களுடைய குடும்பத்தார் ஒரு வேண்டுகோளை அனைவருக்கும் வச்சிருக்காங்க. அந்த வேண்டுகோளில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அப்பாவுக்கு நினைவஞ்சலி செலுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் அவருடைய படங்களை, அதாவது அசல் புகைப்படங்களை, போட்டோக்களை பயன்படுத்தாமல் செயற்கை நுண்ணறிவு செயலி மூலமாக உருவாக்கப்படும் புகைப்படங்களை பயன்படுத்தி எங்கள் மனசை புண்படுத்தாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதோடு செயற்கை நுண்ணறிவு செயலி மூலம் உருவாக்கப்பட்ட பாடல்களையும் புகைப்படங்களையும் அப்பா தேனிசை செல்லப்பா அவர்களே ஒருபோதும் விரும்பினதில்லை. அதனால தயவு செஞ்சு இந்த செயலை யாரும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க மிகவும் நெகிழ்வோடு கேட்டிருக்காங்க. அதாவது தேனிசை செல்லப்பா அவங்கள உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு இசைக்கலைஞர். அவருடைய இழப்பு எல்லாருக்கும் பெரிய இழப்பு தான். அந்த வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க குடும்பத்தார் சொல்கிறது போல அவருடைய அசல் படங்களையும் அசல் பாடல்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க. செயற்கை நுண்ணறிவு செயலி மூலமாக உருவாக்கப்படும் பாடல்களையோ படங்களையோ பயன்படுத்த வேணாம்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் சார்பாக நானும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.